ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ரொம்பவும் சுவையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். இது அடையார் ஆனந்தபவன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கு 2 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 2 மணி நேரமாக. அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், உப்பு எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அது கூடவே ரைஸ் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெய் ஊற்றணும். இந்த ஒரு டிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறது என்னென்ன கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிடுங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போடும்போதே அவ்வளோ ஒரு நல்ல குட் அரோமாவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக ஆகுற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு இருக்கணும். 3/4 வேக்காடு இதில் வெந்துட்டணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி பால் பிடிச்சா கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் இதோடைய பதம். இந்த மாதிரி எல்லா பாலையும் ஒன்றாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. ஸ்டீமரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி நல்லாயிருக்கும், அதோட கார சட்னி நல்லாயிருக்கும். அப்படியே A to B டேஸ்ட்லேயே இருக்கும். இதே மாதிரி இதே அளவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. லைட்டாக இது பண்ணி பாருங்கள், மேஷ் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கும். இதுதான் இதோடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்கள்.